தினம் கருப்பு தினமாக ஒடுக்கப்பட்ட மக்களின், விழுப்பு நில மக்களின் தலைநிமிருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பாபா சாஹேப் அவருடைய இறந்த தினம். ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய மதங்களை பாபர் மசூதியை இடித்த இன்றைய தினமும் டிசம்பர் 6 தான். இங்கு அம்பேத்கருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ, கல்வி மறுக்கப்பட்டு, சாலை மறுக்கப்பட்டு, தண்ணீர் மறுக்கப்பட்டு, வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்டிருந்த சமூகத்தில் வாழ்ந்த அம்பேத்கருடைய இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய சமநிலைக்காக போராடியவர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவர் அல்ல, சமத்துவத்துக்கான தலைவர். அதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏனென்றால் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்ததே இந்த மண்ணுக்கான ஒரு அதிசயம். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு கல்வியில் எழுந்த கொடுமைகள் எல்லாரும் அறிவீர்கள். அவருடைய கல்வி பள்ளிக்கூடத்தில் தண்ணீர் மறுக்கப்பட்ட போது அவருடைய மனம் எந்த அளவுக்கு புண்பட்டது என்று உலக அறிவோம். அவர் உட்காரக்கூடிய தரை கூட இன்னைக்கு தீட்டாயிடம் என்று சாக்கு புயல் மூலமாக அவர் அமர வைத்த ஒரு காலம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் தான் அம்பேத்கர் வாழ்ந்த காலம். அவருடைய பயணத்தில் பாதியில் இறக்கிவிட்டார். அவர் பாரட்லாம் முடிச்சுட்டு வந்தா கூட இந்திய தேசத்திற்கு வந்தவுடனே அவருக்கு ஒரு ஆபீஸ் பாய் தண்ணி எடுத்து கொடுக்க மறுக்கிறான். அங்க உலக நாடு முழுவதும் அம்பேத்கரை போட்டாலும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சனாதன இந்துத்துவவாதிகள் அதை இன்னும் தூக்கி பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் பவனை இடித்தது யார் என்று உலக அறிவோம். அம்பேத்கருடைய ஒடுக்கப்பட்டவர்களுக்காக SC ST ஆட்க அதை திருத்த நினைத்தது யார் என்று தெரியும். அதுபோல்தான் இன்னைக்கு சட்டத்தில் 3 சட்டத்தை கொண்டு வந்து அம்பேத்கர் ஏற்றிய சட்டத்தையே இன்னைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய அபாயகரமான வேலையை இன்றைக்கு யார் இந்த தேசம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சூழல் எல்லா அறிவில் இன்றைக்கு ஒவ்வொன்றும் மாற்றப்படுகிறது, ஒன்றொன்றும் ஒடுக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் யார் என்று காரணம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இன்னைக்கு தொழிலாளர் சட்டம் 44 சட்டங்களை 4 தொகுப்பாக கொண்டு வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்காக அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அம்பேத்கருடைய தொழிலாளர் சட்டத்தில் அம்பேத்கர் அன்றைக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலே தொழிலாளர்களுக்காக 8 மணி நேரத்துக்கு போராடியவர். 8 மணி நேரம் வேலை என்றதை உறுதி செய்து இந்திய தேசம் முழுவதுமாக அம்பேத்கர் தான்